தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்டு புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 14 மாடல் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம். எல்லாமே ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தோன்னா ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது 15th மாடல் 118வது கொஷின். ஓகேங்களா? மொத்தம் 33 மாடல் இருக்குது. இந்த மாடல் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கனாலே எல்லா சம்ஸும் கவர் ஆன மாரி. ஓகேங்களா? உங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? 118வது சம் பாருங்கள். ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக உள்ளது. ஏவோடைய ஊதியம் வந்து பார்த்தோன்னா பியின் ஊதியத்தை விட எவ்வளோ குறைவாக இருக்கான்? 20% குறைவாக இருக்குதான். பியின் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ஏயின் ஊதியத்தை விட எத்தனை விழுக்காடு அதிகமாக இருக்கும்? ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருக்குதான். பியின் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி குறைவாக இருந்தால் அப்படின்ட்டு கொஷினாக கொடுத்துட்டு, சரி இது டேட்டாவாக கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு டேட்டாவை கொடுத்துட்டு அதுக்கடுத்தது என்ன கேட்கலாம்? பியின் ஊதியத்தை ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு அதிகம் அப்படின்ட்டு கேட்டான்னு வச்சிங்களேன், ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா எக்ஸ் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? அவ்வளோதான். எக்ஸ் பை 100 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 100. ஓகேவா? இங்கே இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோன்னா, இங்கே குறைவாக அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா, இது குறைவாக இருந்துட்டு அதிகமாக எவ்வளவு அதிகமாக இருந்துச்சுன்னு கொஸ்டினாக கேட்பாங்க. இதில் குறைவாக இருந்தால்னு இது டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், இங்கே மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். குறைவாக இருந்தால்னா மைனஸ்ன்னு போடணும். அப்படி இங்கே அதிகமாக இருந்தால் 20% அதிகமாக இருந்தால் எவ்வளவு குறைவு அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி கொஸ்டின் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ன்னு போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த மெத்தடில் இப்போ பாருங்கள், இந்த 20%ன்றது தான் எக்ஸ். ஓகேவா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 20%. ஓகேவா? அப்புறம் 100 மைனஸ் 20 இன்ட்டு 100. ஓகேங்களா? 20/80 இன்ட்டு 100 என்ன வருது? 0 கேன்சல். 2ஆல் அடிச்சுன்னா 4. இப்போ 2ஆல் மறுபடியும் இந்த இது அடிச்சிங்கன்னா 50. இது 25% தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி எழுதுனா, அந்த எக்ஸ் வந்து கடைசியில் முடிகிற மாரி ஞாபகம் வச்சுங்க. 100 கீழே வந்து பார்த்தோன்னா 100 மைனஸோ ப்ளஸ்ஸோ எப்படி பண்ணோன்னா, இங்கே குறைவாக இருந்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா இது பண்ணோம். இங்கே அதிகமாக இருந்தால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ன்னு போடணும் ஃபார்முலாவில். ஓகேங்களா? இது புரியுதா? அப்புறம் இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பர்சன்டேஜ் வேல்யூவாக கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்த மெத்தட் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இது 3 சம்ஸ் இருக்குது. இது பார்த்துட்டிங்கனாலே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த சம் 119வது சம். ஓகே, 119வது சம். இதுவும் பாருங்கள் அதே மெத்தட் தான். இதில் ஆனால் என்ன கொடுத்துருக்கான், அதிகம்னு கேட்டிருக்கான் பாருங்கள். பியின் வருமானம் வந்து பார்த்தோன்னா கியூவை காட்டிலும் 25% அதிகம். 25% வந்து பார்த்தோன்னா அதிகம். கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? கொஸ்டினை அப்படியே மாற்றி கேட்டிருக்கான் பாருங்கள். இதுக்கு முன்னாடி சம்மில் 20% குறைவுன்னு கேட்டு எவ்வளவு அதிகம்னு கேட்டோம்னா, இதில் 25% அதிகம்னு கொடுத்துட்டு எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அதே ஃபார்முலா தான். மேலே எக்ஸ்ன்னு போட போகிறீங்க, 100 மைனஸ் எக்ஸ்ன்னு போட போகிறீங்க. 100 ப்ளஸ் ஏன் போடுறோம்? இங்கே சிம்பிள் வந்து பார்த்தோன்னா என்ன வரும், எப்படி நம்ம கண்டுபிடிக்க சொன்னால், எவ்வளவு அதிகம், அதாவது இந்த கொடுத்துக்கிற பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் அதிகம்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு போட்டுருங்க. ஓகேவா? இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக இந்த 25% இந்த எழுதுங்க. 25/100 ப்ளஸ் 25 இன்ட்டு 100. ஓகேவா? 25/125 இன்ட்டு 100. 25 ஸ்ட்ரைட்டாக அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸு, 5 அடிச்சிங்கன்னா 20 டைம்ஸ். ஓகேவா? 20% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது தெளிவாக புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கொஷின் வந்து இந்தமாரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா
கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ ஈஸியான இது கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறதுன்றதுனால இதில் தான் கை வைப்பாங்க. குரூப் 4கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் கை வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்தது இதே மெத்தட் தான் 120th கொஷின். ஓகே, 120th கொஷினும் இதே மெத்தட் தான். ஏயின் மாத வருமானம், ஏவுடைய மாத வருமானம் பிஐ விட, ஏயின் மாத வருமானம் பிஐ விட, ஓகேவா, பிஐ விட 40 அதிகமா, ஓகேவா, 40% அதிகமா. எனவே ஏயின் மாத வருமானம், ஏவுடைய மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா பியின் மாத வருமானம், பியின் மாத வருமானத்தை விட எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அதிகத்தை கொடுத்துட்டு குறைவுன்னு கேட்டிருக்கான். அப்போ நம்மளுக்கு அது நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகிக்காதீங்க, என்ன எதை எடுக்கணும் அப்படின்லாம். அப்படியே எடுத்து எழுதுங்க இந்த ஃபார்முலா அளவுக்கு. 100 இங்கே எக்ஸ்ன்னு போடணுன்னு சொன்னால், இந்த எக்ஸ் இப்படி வரணும்னு சொன்னோன்னா இங்கே 100 மட்டும் போட்டுங்க. சிம்பிள் நான் எப்படி போடணும்னு சொன்னால், இந்த 40 இந்த எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்தில் அதிகம் இருந்தால் ப்ளஸ்ஸு, குறைவு இருந்தால் மைனஸ், அதிகம்னு இருக்குது அங்கே, அப்போ என்ன வரும், ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, இன்ட்டு 100. ஓகேவா, இப்போது 40/140, அதாவது 100 ப்ளஸ் இங்கே 40. ஓகே, 140 இன்ட்டு 100, 0 கேன்சல், 2 இங்கே 7. இப்போது 200, சாரி 200 டிவைட் 7. ஓகேவா, இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 2 சார் 14, 60 பேலன்ஸ் இருக்குது. அப்போனா 7 8 சார் 56. ஓகே, 7 8 சார் 56. இதில் 60 இருக்கா, அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது, 4. 56ல் 60 மைனஸ் பண்ணால் என்ன வருது, 4 வருதா, 4/7. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 28 4/7, ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சராக வருது. ஓகேங்களா, அடுத்த இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஓவர்னு நினைக்கிறேன். அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா மாடல் 16 வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்தோன்னா 121. ஓகேங்களா, 121 கொஷின். அடுத்த மாடல் 16th மாடல் 121 கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் என்னென்னா 2% கொடுத்துருவோம். 2% சேமாக இருக்கும். சேமாக கொடுத்துட்டு இதில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்பட்டுன்னு கொடுத்துருவான், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படுகிறது அப்படின்ட்டு கொடுத்துருவான். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான் என்னான்ட்டு. இது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நபரின் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 10%, ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது. ஓகே, அப்போ ஒரு நபருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது, அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 10% அதிகரிக்கப்படுகிறதா, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போது இதை வந்து பார்த்தா ஈக்குவேஷனாக அப்படியே எழுதுங்க. ஒரு நபரின் வருமானம் எவ்வளோன்னு தெரியாது, அப்போ நம்ம எவ்வளோன்னு தெரியாதுன்னா என்ன வச்சுப்போம், 100ன்னு நம்மளே அசியூம் பண்ணிப்போம். ஓகேங்களா, 100ன்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 10% அதிகரிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டானா, அப்போ என்ன பண்ணணும்னா 100 கூட ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகேவா, 100 கூட ப்ளஸ் பண்ணுங்கள். 110 டிவைடில் இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு என்ன போடுவோம், டிவைடில் 100ன்னு போடுவோம். ஓகேவா, இன்ட்டு 10% குறைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. அப்போ 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 100லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 90. ஓகே, 90 இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு டிவைடில் 100. ஓகேவா, இந்த 100 கேன்சல், 0 0 0 0 கேன்சல், 99 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 9 99. ஓகேவா, இப்போது 99 வந்துச்சு. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 99ன்னு போடக்கூடாது. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எப்படி போடணுன்னா, இங்கே கடைசியாக ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ 99 கிடைக்குது. இது 99 100லேருந்து எப்படி இது ஆகுதுன்னு பாருங்கள். 100லேருந்து, ஏன்னா இப்போ நம்ம ஒரிஜினல் 100 தானே வச்சோம், இந்த 100லேருந்து என்ன ஆகுதுன்னா 1% குறைஞ்சிருக்குது. ஓகேவா, இதே 110 இல்லை 100க்கு மேலே போயிருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 110ன்னு வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், என்ன போனோன்னா 10%
அதிகரிக்கிறது அப்படின்ட்டு போடணும். இதே இது 99ன்னு ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா 100லிருந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1% வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். 1% குறைஞ்சிருக்கு. இது ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் 122. ஓகே, 122. இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை திங்கட்கிழமை வந்து பார்த்தோன்னா 20% அதிகரிக்கிறது. ஓகேவா? இது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தோன்னா குறையுதான். எனில் செவ்வாய் அன்று தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான சதவீதம் அல்லது அதிகமான சதவீதம் எவ்வளவு? ஓகேவா? அதாவது தங்கத்தோடைய விலை வந்து பார்த்தா திங்கட்கிழமை 20% வந்து பார்த்தோன்னா அதிகரிக்குதான். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 20% குறையுதான். ஓகேவா? எனில் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கத்தின் விலை நம்ம வாரத்து தொடக்கத்தில் ஒரு வேல்யூ இருந்திருக்கு இல்லையா, ஒரிஜினல் வேல்யூ, அதை விட எவ்வளவு குறைவோ அல்லது அதிகமோ இருக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டின்லாம் படிச்சுட்டு நீங்கள் அப்படியே குழம்ப தேவையில்ல, அப்படியே எடுத்து ஈக்குவேஷனை எழுதுங்க. நம்ம தங்கத்தோடைய ஒரிஜினல் விலை எவ்வளோன்னு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கிறோம். 100ன்னு வச்சுக்கிட்டு இப்போது 20% அதிகரிக்குதா? அப்போ என்ன பண்ணுவோம்? 120 100 கூட ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா? 120 20% குறைகிறதுனா அப்போ என்ன பண்ணுவோம்? குறைகிறதுனாலே 100லேருந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ 80/100. ஓகேவா? இப்போ 100 100 கேன்சல். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேவா? இப்போது 12 × 8 என்ன வருது? 8 2 16, 8 1 8, 96. அப்போது இதை 100லேருந்து 100 கூட தானே நம்ம இது பண்ணி பார்க்கணும். இந்த ஆன்சரை இது பண்ணி பார்த்தா என்ன வருது? 4. 100லேருந்து 4 குறைஞ்சிருக்குது. அப்போது 4% குறைவு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் 123. 123 இதுவும் இதே மாடல் தான். பார்க்கலாம். 123வது சம். ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்த பின்னாடி 20% குறையுதான். ஒரு பொருளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 20% அதிகரித்த பின்னாடி 20% குறையுதான். முதல் விலையில் ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது ஈக்குவேஷனை எழுதலாமல். ஒரு பொருளின் விலை எவ்வளவுன்னு தெரியாது. அதனால் ஒரிஜினல் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 100 வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது 100 வச்சுக்கிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணுவோம்? எவ்வளோ அதிகரிக்குது? 20% அதிகரிக்குதுன்னுவாங்க. அப்போது 100 கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிறோம். 120/100. ஓகேவா? இன்ட்டு 20% குறைகிறதுனா அப்போது 80. ஓகேவா? 100 100 கேன்சல், 0க்கு 0 0க்கு 0 அடி கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 96ன்னு வருது. அப்போது 100லேருந்து இது டிஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 4% குறைகிறது. ஓகேவா? 4% குறைஞ்சிச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் 124. ஓகேவா? 124வது சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்காக போடுங்க. இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 124 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் விலை இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அதே மெத்தட் தான். இது சம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? இதில் கொடுத்துட்ருக்கேன் நான், நீங்கள் செக் பண்ணிங்க. ஆனால் நீங்கள் போட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 125th சம். 125th சம்மும் இதே மெத்தட் தான். நீங்களே போட்டு பாருங்கள். ஓகே, 125th சம்மும் இதே மெத்தட் தான். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள். தெளிவாயிட்டு போட்டு பாருங்கள். இல்லை நான் ஒரு சொல்லிடுறேன் இந்த சம் மட்டும். ராமனுடைய ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 50% குறைக்கப்படுகிறது. பின்னர் 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவன் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான்? ராமனுடைய இது வந்து பார்த்தோன்னா ஊதியம் 100. ஓகே, 100ன்னு வச்சுங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 50% குறைகிறது. 100லேருந்து 50 கழிச்சுங்க. குறைக்கப்படுகிறதுன்றதுனால கழிச்சிக்கிறாங்க. ஓகேவா? டிவைடில் 100 போட்டுக்கணும் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்காக. அப்புறம் 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 100 கூட 50 ப்ளஸ் பண்ணிக்கணும். 150/100. ஓகேவா? இந்த 100 கேன்சல். 50 2 டைம்ஸ் அடிக்கலாம். இந்த 2 வந்து ஆச்சுன்னா 75. ஓகேவா? 75ன்னு வருதா? இப்போ 100லேருந்து இது டிஃபர் பண்ணுங்கள். 25 குறைஞ்சிருக்குது. ஓகேவா? அப்போது
25% குறைந்துள்ளது. இப்போ இந்தமாரி 25% அப்படியே கொடுத்துட்டு இருந்தானா கொஸ்டினில் கொடுத்துருந்தானா ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவான், 25 2 இடத்துல கொடுத்துருவான். 25 2 கொடுத்துட்டு ஒன்று அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருவான், ஒன்று குறைகிறதுன்னு கொடுத்துருவான். இப்படி கொடுத்துட்டு இருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் போடணும். ஓகேங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். இதில் தான் மார்க் விட்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது மாடல் 17. மாடல் 17 பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த சிமிலியர் மாடல் தான் இதுவும். ஆனால் என்ன ஒன்று இதுனா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் நம்பர். இதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் இருந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர், அதாவது 30%னா இங்கே 30% இருக்கும். இங்கே 30% அதிகரித்தால்னு இருந்தால் இங்கே 30% குறைந்தால்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% அதிகரித்தால்னா 40% அதிகரித்தால்னு டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் இருந்தாலும் அதே மெத்தட் தான். ஆனால் என்னன்னா இந்தமாரி தனித்தனி நான் பிரிச்சிருக்கேன் மாடலில். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 126 சம். ஓகே, 126 சம். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில், ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியோடைய விலையில் வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தால் 40% விற்பனை விலை குறைந்தது. 40% விற்பனை விலை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதமாக கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, அதோடைய விலையில் 30% அதிகரிக்குது. அதுக்கப்புறம் அதோடைய விற்பனை வந்து பார்த்தோன்னா 40% குறைஞ்சிச்சு. ஆமாம், அதிகரித்தா என்ன ஆகும், யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா. அப்போது 40% வந்து பார்த்தோன்னா விற்பனை வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது எனில் வருவாயில் அவங்களுக்கு என்ன ஏற்படும் மாற்றம் என்ன. நம்மளுக்கு கொஸ்டின் படிக்கும் போதே தெரியும், வருவாயில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு குறைஞ்சி தான் இருக்கும். ஓகேங்களா, குறைஞ்சி தான் இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா இதுவாக போடலாம், கொஸ்டினாக போடலாம். ஒரு தொலைக்காட்சி பெட்டிகளின் விலை எவ்வளோ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், அது 100ன்னு வச்சுக்கிறோம். 30% அதிகரித்தால்னு இருக்குது. அப்போது 100 கூட ஆட் பண்ணிங்க, 130 பை 100 இன்ட்டு 40% குறைகிறது. அப்போது 100லேருந்து 40 கழிங்க, எவ்வளோ வருது, 60 பை 100. இந்த 100 கேன்சல், 0 இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ, சாரி இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி கொடுத்துட்டிங்கன்னா 6 3 சார் 18, 6 1 சார் 6, மொத்தம் 78. ஓகேவா. இப்போ 100லேருந்து டிஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 22 வந்துடுச்சு. இது குறைவா இதுவா, 100லேருந்துனா இது குறைஞ்சிருக்குது, அப்போ குறைவு. ஓகேவா, 22 குறைவு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் 127வது சம். 127வது சம்மு இதேமாரி தான் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை, ஒரு நகரத்தோடைய மக்கள் தொகை வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்கு 5% உயருதான். ஒரு நகரத்தோடைய மக்கள் தொகை வருஷத்துக்கு 5% வந்து பார்த்தோன்னா உயருது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டுக்கு குறையிறது. என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகை உயருது, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குடிபெயர்ச்சினால் வந்து பார்த்தோன்னா 1% குறைஞ்சிக்கிட்டே வருது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதத்தை காண்க. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை இது பண்ணும் சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சம்மில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த சம்மில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, 1 இயருக்கு நடக்கக்கூடிய இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5% உயருதான். இதே வருஷத்தில் என்ன ஆகுதான், 1% குறையுதான். ஓகேவா. இதே போல் 3 வருஷம் நடக்குதான். 1 இயர், இன்னொரு 1 இயர். ஓகேவா. இதே போல் 3 வருஷம் நடக்குதான். ஓகேங்களா. 5% வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை கூடுதான், 1% வந்து பார்த்தோன்னா குடிபெயர்ச்சினால் குறைதான். ஓகேவா. இதேமாரி 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதம் என்ன அப்படின்ட்டு அவன் கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, இந்தமாரி 2 இந்தமாரி ஒரு இயருக்கு கொடுத்துட்டு இந்தமாரி கொஷின் 3 இயர் கழிச்சு இல்லை 4 இயர் கழிச்சு இந்தமாரி கொஷினாக கேட்டான்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுறீங்க, இந்த 5% மைனஸ் 1 என்ன வரும், 4%. ஓகேவா. இது 4% வச்சு தான் நம்ம கொஷினை வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா மேக் பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த 4% மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வச்சு நம்ம ஈக்குவேஷன் மேக் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் வந்து என்ன இது பண்ணால், ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன வச்சுப்போம், 100ன்னு வச்சுப்போமா. 100ன்னு வச்சுக்கிட்டு இன்ட்டு 100ன்னு வச்சுக்கிட்டோமா. இப்போது 4
ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுது, அந்த 5 ஆண்டுகளில் உயர்கிறது, ஒரு ஆண்டுகளில் ஒரு பர்சன்டேஜ் குறைகிறது அப்படின்னு பார்த்தோமா. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான டேட்டா என்ன பார்த்தோம், 5% உயர்கிறது, 1% குறைகிறது. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் 4%. ஓகேவா, 4%. 1 இயருக்கு 5% உயர்கிறது, 1% குறைகிறது. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தோம், 4%ன்னு பார்த்தோமா. இப்போ இதேமாரி 3 வருஷம் நடக்குதான். அப்போ ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறீங்க, 4% அப்போ உயர்கிறதுன்றது தானே. அப்போ என்ன பண்ணுறீங்க, 100 கூட ப்ளஸ் பண்ணிங்க, 104. ஓகேவா, இன்ட்டு 104 இன்ட்டு 104/100. ஓகேவா, ஏன்னா 3 வருஷம்னு கொடுத்துட்டான், அதனால் 3 டைம் எழுதிக்கிறோம். ஓகேங்களா, இனிமேல் எழுதிட்டு இதை மொத்தத்தையும் நீங்கள் அடித்து போட்டிங்கனாலே 12.47 அப்படின்ட்டு ஆன்சராக வரும். ஓகேவா, இது எல்லாத்தையும் அடித்து நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா 12.47 அப்படின்ட்டு ஆன்சராக வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்தது மாடல் 18. மாடல் 18 வந்து பார்க்கலாம். மாடல் 18 என்னென்னா, பகுதி தொகுதின்னு கொஷினில் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணணும். பகுதி தொகுதின்னு கொஷினில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கொஷினை கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா பாருங்கள், 128வது கொஷின். 128வது கொஷின் இதை பாருங்கள். ஒரு பின்னத்தோடைய தொகுதியை 25%, பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் வந்து பார்த்தோன்னா 2/5 மாறுகிறதா எனில் அந்த பின்னத்தை காண்க. ஃபஸ்ட்டு பின்னம்னா என்ன, மேலே ஒரு நம்பரு கீழே ஒரு நம்பர்னு எழுதும். ஓகேவா, மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் டிவைடில் எழுதும் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோன்னா பின்னம். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா மேலே இருக்கிறத என்ன சொல்லுவாங்க, மேலே இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத பகுதின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தொகுதி பகுதி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, கீழே இருந்துச்சுன்னா இந்த பாவை ஞாபகம் வச்சுங்க, கீழே இருந்துச்சுன்னா இந்த கீழே பான்னு வரும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், தொகுதியை வந்து பார்த்தோன்னா 25%, பகுதியை வந்து பார்த்தோன்னா 10% அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ தொகுதிக்கு எக்ஸ்ன்னு வேல்யூ வச்சுங்க, தொகுதி இன்ட்டு 25 அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துட்டோம். அப்போ என்ன, அப்போ 25 எப்படி எழுதும் அதிகரிக்குதுன்னா 125/100ன்னு எழுதும். இது பகுதி ஒய்ன்னு வச்சுங்க, 10% அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருவோம். அப்போ 10% அதிகம்னா எப்படி எழுதும், 110ன்னு எழுதும், டிவைட் 100. ஓகேங்களா, இப்போது இந்த 100 வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற 100 கீழே இருக்கிற 100 கேன்சல் ஆகிட்டு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் இன்ட்டு 125/110 அப்படின்னு இருக்குமா. இது 5th டேபிளால் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, அதுக்கு அடுத்தது 5 5 25. ஓகேவா, இது 2 டைம்ஸு, இது என்ன பண்ணும் 2 டைம்ஸு, இன்னொரு 2 டைம்ஸு. ஆனால் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இது அடிச்சிட்டிங்க. ஆனால் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்கான், அந்த பின்னம் வந்து பார்த்தோன்னா 2/5 மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது இதுக்கூடைய ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒன்று கொடுத்துருக்கான், 2/5ன்னு. ஓகேவா, அப்போது இதுக்கு அடுத்த பேஜில் இது கண்டினியூவேஷன் பார்க்கலாம். கடைசியாக இந்த இது மட்டும் பாருங்கள், எல்லாம் இருந்துச்சுங்க, இதிலே பார்த்துடலாம். இதிலே பார்த்துடலாம். இப்போது கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் இன்ட்டு 125/110. ஓகேவா, அந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு, 100 மேலே இருக்கிற 100 கீழே இருக்கிற 100 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஈக்குவல்ட்டில் என்ன எழுதணும்னு பாருங்கள், ஈக்குவல் டு 2/5ன்னு நம்மளுக்கு இந்த எழுதிக்கிறோமா. எழுதிட்டு இதை 5 டேபிளில் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறோம், 2 டைம்ஸு 5 டைம்ஸு, இது 2 டைம்ஸு 2 டைம்ஸ். ஓகேவா, இப்போது இங்கே இருக்கிறத இங்கே மல்டிபிள் பண்ண போகிறீங்க, இங்கே இருக்கிறத இங்கே மல்டிபிள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதுதான் ஆன்சர். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு, ஈக்குவல் டு 44. இதை 25 × 5 125. ஓகேவா, இதுதான் வந்து x/y வேல்யூ வந்து பார்த்தோன்னா 44/125. இது புரியலனா ஒரு டைம் 2 டைம் பாருங்கள், ரிவைஸ் பண்ணி அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் 129th கொஷின். 129 கொஷினும் இதே இதுதான் பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதி வந்து பார்த்தோன்னா பகுதி. ஓகேவா, ஒரு பின்னத்தோடைய தொகுதி வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அதிகரிக்குதான்,
15% அதிகரிக்குதான் 15% அப்படின்னா 100 கூட ப்ளஸ் பண்ணி எழுதுவோமா 100 கூட ப்ளஸ் பண்ணி எழுதுவோம். எப்படி எழுதுவோம் 115/100ன்னு எழுதுவோமா டிவைட் இது பகுதியோட இது வந்து பார்த்தோன்னா 8% குறைகிறது அப்படின்னு கேட்டோம். அப்போது 92/100 அப்படி குறைச்சா அந்த பின்ன மதிப்பு எவ்வளோ வருமா 15/16ன்னு வருமா. இப்போ 100 அடி கொடுத்தாச்சு 100 அடி கொடுத்தாச்சு. இப்போது x இன்ட்டு 115/y இன்ட்டு 92 இதுதான் வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் நிற்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 5 டேபிளில் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இது 5 டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 23 ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸு, இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 46 ஓகேவா. 8 வந்து 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, இது 23 ஓகேவா. இப்போ 23 அப்படியே அடி கொடுத்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது மொத்தமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ x/y ஈக்குவல்ட்டு இந்த ஈக்குவல்ட்டில் 3/4 மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்தது மாடல் 19. மாடல் 19 வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம். மாடல் 19 வந்து பார்த்தோன்னா என்ன மாடல்னா ஒரு நம்பரை வந்து பார்த்தோன்னா இப்போ இது பெருக்கிறதுக்கு பதிலாக வேறு நம்பர் தப்பாக பெருக்கிடுவாங்க. ஒரு நம்பர் கூட ஒரு நம்பர் பெருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க தவறாக பெருக்கிடுவாங்க. அப்படி தவறாக பெருக்கிட்டா என்ன கேட்பாங்க கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இந்தமாரி எவ்வளோ வந்து பார்த்தோன்னா அவங்க தவறாக பெருக்கியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டினாக கேட்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் 19 ஓகே. மாடல் 19 ஓகேவா. இது சம் பார்க்கலாம். ஒரு மாணவன் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்ணை 5 ஒரு மாணவன் எக்ஸ் அவன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறான்னா ஒரு மாணவன் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தோன்னா எக்ஸு ஓகேவா. அவன் வந்து பார்த்தோன்னா 5/3ன்னு பெருக்கணும் ஓகேவா. 5/3 நம்பரை பெருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறான் 3/5ன்னு போட்டுறான் ஓகேவா. 3/5 பெருக்கி விட்டால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க. இதனால் வந்து பார்த்தோன்னா அப்போ சம்மு மொத்தமாக மாறும் இல்லையா. அப்போ அந்த சம்மு எவ்வளோ மாறும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறான் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்தமாரி கொஸ்டின் வந்துச்சுனாலே என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே. இதுக்கு எவ்வளோ இது டிஃப்ரெண்ட் மாறி இருக்குது. இதை பெருக்குனா ஒரு வேல்யூ கரெக்ட் வேல்யூ கிடைக்கும். ஆனால் இது பெருக்கின்றனால தப்பான வேல்யூ கிடச்சிச்சு. அப்போது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்போது இது கீழே இருக்கிற நம்பருக்கும் இது கீழே இருக்கிற நம்பருக்கும் ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கும். ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5 are 15 வருதா. அப்போ 15 இது பண்ணிங்க ஓகேவா. 3 இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது இந்த 2 நம்பருக்கும் ஒரு ரிலேஷன் இருந்தால் அடித்து போகிறது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த எக்ஸு ஒரு எண்ணு நம்ம மல்டிபிள் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா 15ன்னு எடுத்துங்க. இது ரெண்டுத்துலேயும் அடிபடுற மாரி ஒரு நம்பராக எடுத்துங்க ஓகேங்களா. அப்படின்னா 15 இதுலேயும் அடிபடும் இதுலேயும் அடிபடும் ஓகேங்களா. 15 எடுத்திங்கன்னா இப்போ 3 5 are 15 ஓகேவா. 5 5 are 25 இதோடைய வேல்யூ கரெக்ட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 25ன்னு வரணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் இப்போது 3/5ன்னு அவன் எடுத்ததுனால என்ன ஆகிடுச்சு. இது இப்போ 5 டேபிளில் அடிங்க. 3 3 சார் 3 5 சார் 15. அப்போ 3 3 சார் 9 ஓகேவா. அது என்ன வருது 9 தான் வருதான் ஓகேங்களா. இப்போது இது கிடச்சிச்சு. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான் கடைசியாக அதனால் அந்த எண்ணில் ஏற்படும் பிழையை காண்க. இது உங்களுக்கு சரியாக புரியுதுங்களா. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ன நம்பர்னு தெரியாது. அதனால் எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு 5/3ன்னு அவன் நம்ம இது பண்ணோம். 5/3ன்னு நம்ம வர வைக்கணும். அவன் வந்து பார்த்தோன்னா 5/3 பெருக்கு அந்த நம்பர் கூட 5/3 பெருக்கிறதுக்கு பதிலாக 3/5ன்னு பெருக்கிட்டான். 3/5ன்னு பெருக்கிறதுனால என்ன ஆகுதான் தப்பாக வருதான் கொஸ்டின். அப்போ அது எவ்வளோ தப்பாக வருது எவ்வளோ பிழையாக வருதுன்றது தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. இந்த தப்பாக வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஒரிஜினல் வேல்யூக்கு பதிலாக இந்த கீழே அடிபடுற மாரி ஒரு நம்பராக மாற்றிக்கிறோம். இந்த பின்னத்தில் இருக்கிறதுனால பாயிண்ட்லலாம் போயிடும். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த கீழே இருக்கிற நம்பர் கூட அடிபடுற மாரி ஒரு நம்பர் தேடுறோம். இந்த 3ஆலையும் 5ஆலையும் அடிபடுற மாரி ஒரு நம்பர் என்னென்னா 15 ஓகேவா.
15ன்னு இருக்குது. அப்போ அந்த 15 போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போது 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 5, அப்போது 5 5 சார் 25, ஓகே 25ன்னு வந்துடுச்சு. இந்த 25 கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்கே பிழை இது பாருங்கள், பிழையோடைய பின்னம் பாருங்கள் 355, இது கூட 15 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதை 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 3 சார் 15, அப்போது 3 3 சார் 9, ஓகேவா 9 தான் பிழை. இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் சம்மே, ஓகேவா. இப்போது 25 தான் ஒரிஜினல், 25 தான் ஒரிஜினல், இதுதான் 100ஆக இருக்கணும், ஓகேங்களா. அவங்களுக்கு எவ்வளோ பிழையாக இருக்குது, 25 மைனஸ் 9, 16 நம்பர் வந்து பார்த்தோன்னா பிழையாக இருக்குது, ஓகேவா. அப்போ அந்த பிழையோடைய சதவீதம் என்ன அப்படின்ட்டு பார்த்தா முடிஞ்சு போகுது. இந்த 25 100 இதுதான் வந்து பார்த்தோன்னா சரியான வேல்யூ. அப்போ இது 100ஆக வச்சுக்கிறோம். இதுக்கும் எவ்வளோ பிழையாக இருக்குது 16. இந்த 16ன்ற பிழைக்கான சதவீதத்தை தான் அவன் கேட்டிருக்கான். அதை கண்டுபிடிச்சாலும் முடிஞ்சிடுமா. இந்த 25 அடி கொடுங்க 4 டைம்ஸு. இப்போது இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 64, ஓகேவா. 16 × 4 64, ஓகேங்களா. இதுதான் சம். இது 2 வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேவா. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா க்ளோஸு. அதுக்கடுத்தது மாடல் 20 வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.